அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம எல்லோருமே நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மேஜிக் மிராக்கல் நடந்துராதா? இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துராதா? இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நான் வெளியேறிட மாட்டோமா? அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு திக்ர தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு திக்ரு ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சம்பவத்த நம்ம பார்த்துட்டு, அது என்ன திக்ரு, எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெண்மணி தன்னோட வாழ்க்கையில நடந்த மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த இப்படி பகிர்ந்துக்கிறாங்க. 2022ஆம் வருஷம் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போதான் இந்த ஒரு திக்ர நான் ஓத ஆரம்பிச்சேன். ஒரு இரவுல ஓதனேன் அப்படின்னா, அடுத்த நாள் ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. திரும்பவும் இது என்னமோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு நான் இரவில் ஓதுவேன். அடுத்த நாள் அந்த விஷயம் எனக்கு நலவா முடியும். இப்படியே இந்த திக்ர் என்னோட வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மக்கள் எல்லாருமே என்னை பார்த்தா விலகி ஓடுவாங்க. என்னமோ தெரியல. ஆனா இந்த திக்ரை ஓத ஆரம்பிச்ச உடனே என்ன எல்லாருமே கண்ணியமா பார்த்தாங்க. ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. இதற்கு முன்னாடி நான் ரொம்ப கவலையால சோர்ந்து உட்கார்ந்துருவேன். என்னால் அதிலிருந்து வெளியேற முடியாது. ஆனா, இப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்ட நீங்களும் அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும். ஏன்னா, வாய் வார்த்தையில நம்ம சொல்லும்போது, அதனுடைய சந்தோஷம் தெரியாது. அத நீங்களும் உணர்ந்தா தான் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பவும் அந்த விஷயங்கள் எல்லாம் நினைக்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அடுத்து 2023ஆம் வருஷம். நான் ரொம்ப கவலையா இருந்தேன். எதனாலன்னா, தேர்வுல நான் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு. மொத நாள் நான் இதே போல இந்த திக்ர தான் நான் ஓதுனேன். அடுத்த நாள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா, என்னோட முடிவு ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னோட மதிப்பெண் நான் நினைச்சத விட அதிகமா எனக்கு கிடைச்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே இந்த திக்ருனால எனக்கு கிடைச்சது தான். அது மட்டும் இல்ல, அதற்கு பிறகு 3 மாசங்கள் எனக்கு வேலை கிடைக்கவே இல்ல. எனக்கு நல்ல திறமையும் இருந்துச்சு. ஆனாலும் வேலை கிடைக்கல. நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு அதுல தோல்வி தான் கிடைச்சது. நான் ஒரு நாள் முடிவு பண்ணேன். இந்த திக்ர நான் ஓதி பார்க்குறேன். அடுத்த நாள் இன்டர்வியூ போகணும்னு. அதே மாதிரி நான் ஓதுனேன். அடுத்த நாள் இன்டர்வியூ போனேன். எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. நான் நினைக்கிறத விட எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்த குடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில இந்த திக்ர் ஒரு அங்கமாவே இருந்தது. எத நான் நினைச்சு ஓதுனாலும் அது எனக்கு கிடைச்சுச்சு. அது மட்டும் இல்ல, நான் மத்தவங்களுக்காக ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இத ஓதுனாலும் எனக்கு அது அப்படியே நடந்துச்சு. என் சகோதரரோட வேலைக்காக நான் ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சது. என்னோட சகோதரியினுடைய திருமணத்துக்காக ஓதுனேன். அவங்களுக்கும் ஒரு நல்ல கணவன் கிடைச்சாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த திக்ரு எனக்கு மேஜிக்க தான் ஏற்படுத்தியிருக்கு. இத நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கு. இந்த திக்ரு மூலமா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயத்த, பெரிய ஒரு நியாமத்த அல்லாஹ் குடுத்துருக்கான். அத நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருது. அத நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும். என்னோட இன்னொரு சகோதரர் வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்டாரு. அவருக்கு விசா கிடைக்கவே இல்ல. 2 மாசங்கள். அவருக்கு எந்த அழைப்புமே வரல. அவர்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் இருந்துச்சு. ஆனாலும் எந்த பதிலுமே இல்ல. என்னோட அம்மா ரொம்ப கவலையில இருந்தாங்க. அவங்க என்ன கூப்பிட்டு அழுதுகிட்டே, "இப்ப என்ன செய்யலாம்?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், "இந்த திக்ர ஓதுங்க. கண்டிப்பா நாளைக்கே பாருங்க, இன்ஷா அல்லாஹ் நல்ல பதில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி என்னோட தாயாரும் ஓதுனாங்க. அடுத்த நாள் என்கிட்ட ஓடி வந்து கண்ணீரோட சொன்னாங்க, "அல்ஹம்துலில்லாஹ் உன்னோட சகோதரருக்கு விசா கிடைச்சாச்சு" அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு திக்ரு என்னோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலுமே மேஜிக் மிராக்கிளை ஏற்படுத்தியிருக்கு. நீங்களும் இப்பவே இன்றைக்கு இரவே இந்த திக்ர 313 தடவ ஓதி பாருங்க. ஆனா, ஓதும்போது உங்களோட கவனம் முழுக்க அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்கணும். மனதார ஓதுங்க, நம்பிக்கையோடு ஓதுங்க. உங்களோட துஆ கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த நாளே உங்களுக்கு பதில் நிச்சயமா கிடைக்கும். அப்படின்னு அந்த சகோதரி அழகா தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ்.
இது போல தான் நம்ம எல்லோருமே நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட குடும்பத்தாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு இந்த அமல் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா இது நம்பிக்கையான ஒரு அமல். இத ஓதி கேட்டா ரப்பு நிச்சயம் தருவான். அப்படி என்ன அமல் அப்படின்னா, இது ஒரு சிறந்த செலவாத். செலவாத்துக்கள்ல சிறந்தது எது அப்படின்னு ரசூல்லா கிட்ட கேட்டபோது, ரசூல்லா சொல்லிக் கொடுத்த செலவாத். அதுதான் தரூதே இப்ராஹிம் செலவாத். நம்ம அத்தஹியாத்துல ஓதுவோமே, அந்த செலவாத்து தான் இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு இரவுல பதில் கிடைக்கணும். நாளைக்கு எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற ஏதாவது ஹலாலான தேவை இருந்துச்சு அப்படின்னா, இரவுல உட்காருங்க. நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு 313 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களோட துஆவ கேளுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா இந்த ஸலவாத்தின் பரக்கத் கொண்டு நம் அனைவருடைய தேவையும் கபூலாக்கி தருவான். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு போட்டுருங்க. மேலும் இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப்ல எல்லா தேவைகளுக்குமே தீர்வு இருக்கு. வேலை கிடைக்கணுமா, தொழில் தொடங்கணுமா, திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா, அல்லது நீங்க மனசுல நினைக்கக்கூடிய நபருடைய அன்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணுமா, கடன் நீங்கணுமா, செல்வம் பெருகணுமா, எல்லாத்துக்குமே இதுல ஒண்ணு இல்ல, நிறைய வஜீஃபா இருக்கு. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க செஞ்சுக்கலாம். எனவே இந்த கிதாப் வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து ரஹ்மத்தையும் கொடுப்பான். மேலும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.